ஜெயிக்கிறது வெறும் ஸ்ட்ராட்டஜியால் மட்டும் இல்லை, ஆனால் சரியான நேரத்தில் சரியான ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த உலகத்திலேயே சத்ரபதி சிவாஜி மகாராஜா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை மராட்டியில் கனிமி காவானும் இங்கிலீஷில் கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதாவது சக்தியை விட யுக்தி தான் முக்கியம். எதிரிக்கு அவனை தாக்க போறோங்கிறது முன்னாடியே தெரியக்கூடாது. அவன் தைரியத்தை உடைச்சா எதிரி தானா உடைஞ்சிடுவான். இதை தான் கனிமி காவான்னு சொல்றாங்க. When the enemy advances, we retreat. When the enemy camps, we harass. When the enemy tires, we attack. When the enemy retreats, we pursue. Got it? Yes, sir. ஆனா இந்த டாக்டிக்ஸில் நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட போகலாம். ஏதாவது ஒரு வகையில் வெளியில் உள்ள அட்டாக், வெளியில் உள்ள ஹராஸ்மெண்ட் கூட அவன் போராடிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளால் அவனை உள்ளுக்குள்ளே உடைய வைக்க முடிஞ்சா that would be a double attack. How can we achieve this? யாராவது சொல்ல முடியுமா? சார், அட்டாக் பண்ணி அடிக்கலாம் சார். கரெக்ட் சார், எஸ் எதிரியை சுத்தி இருக்கிறவங்கள அழிச்சு கேயாஸ் உருவாக்கலாம் சார். எஸ், ஆனால் அது அட்டாக் ஆகிடும். நான் என்ன சொன்னேன்? எதிரி சோர்ந்து போகிற வரைக்கும், உடஞ்சி போகிற வரைக்கும் நாம் அட்டாக் பண்ண மாட்டோம் சார். ஆனால் ஒருவேளை நாம் எதிரியை அட்டாக் பண்ணாலும் அது அவன் ஆளுங்களோட வேலை தான்னு அவனை நம்ப வைக்கணும். அண்ட் தேட் வுட் பி அ பர்ஃபெக்ட் அட்டாக். சதுரங்கத்தில் ஜெயிக்கணும்னா சிப்பாயா மாறி தான் ஆகணும். யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா உயிரை பணைய வச்சு தான் ஆகணும். யார் சுட போறாங்கிறது முக்கியம் இல்லை, டார்கெட்டை நாம தான் டிசைட் பண்ணணும் எப்பவுமே. ஜெய்ஹிந்த், ஆல் தி பெஸ்ட். திரிபாத்திய தாராவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இட்ஸ் கன்ஃபர்ம்டு. எங்க டிபார்ட்மெண்ட் அவர் பாடி கார்ட்ஸை கான்டாக்ட் பண்ண முடியல, ட்ரேஸ் பண்ண முடியல. அந்த பொண்ணோட ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. திரிபாட்டியை கொன்னுட்டாங்களா? அவர் என்னோட ரெவென்யூ ஆபீசர் மட்டும்தான். ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை ஈவு இறக்கமே இல்லாம கொண்டு இருக்காங்க. He fears nothing. I know what he is. எனக்கு அந்த தலைவன் வேணும். மேடம், அவன் கதையை சத்தம் இல்லாம முடிச்சிடு. நம்ம தலைவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மேடம். தாராவி அவருடைய பாதுகாப்பு வளையம். அவர் சம்பந்தப்பட்ட கரண்ட் இன்டெல் எதுவுமே இல்லை. அப்படி ட்ரை பண்றதுல எந்த யூஸும் இல்லை மேடம். Only if you fail, Commissioner. சார், நீங்க ஏன் சார் எனக்கு கால் பண்ணிருக்கலாமே? ஐ நோ இட்ஸ் லேட். உள்ள வரலாமா? அஃப்கோர்ஸ், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். தேங்க்யூ.
இந்தாங்க சார். தேங்க்யூ. சியர்ஸ் சார். சியர்ஸ். ஜெயந்த், சார். தலைவனை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். இந்த ஆபரேஷனை நீ தான் லீட் பண்ணணும். நீ என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும். விடியறதுக்குள்ள உன் முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும். லெட் மீ நோ. சார், என்னோட டீம் தான் எனக்கு வேணும். டேர்ம்ஸ் என்னோடது தான். Of course. All the best, Jayant. ஜெயின் சார். Jai Hind. குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்திருக்கணும். மங்கள் மூர்த்திக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிருந்தா, ஷூட் பண்ண சொல்லி என்னோட பாஸ் சொன்னாரு. அதான் நான் ஷூட் பண்ணிட்டேன். அவர் சொன்ன வேலையை தான் நான் செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ பண்ண வேலையால என் தங்கச்சி விதவையிட்டா. நீ போலீஸ்காரனா என்ன இப்போ? எனக்கு பதில் சொல்லு. போன் அம்மாக்கு நான் என்ன சொல்லுவேன்? என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க? யாரு? கவாஸ்கர் சார். சொல்லவே இல்லை. கமிஷனர் எப்போ வந்தாரு? ராத்திரி வீட்டுக்கு வந்தாரு. இந்த சிஎம் சரியான டைம்ல தான் ரியாக்ட் பண்றாங்க. டமன்ல இருந்து பெரிய கன்சைன்மெண்ட் வரப்போகுது. இன்னைக்கு ராத்திரி வருது. பிரான்சிஸ் தான் போறான். அதோட வேல்யூ எவ்வளோ? ஏதாவது ஐடியா இருக்கா? ரொம்ப அதிகம். எவ்வளோ? 200-300 கோடி இருக்கும். பா, அப்படின்னா மார்க்கெட்ல ஸ்ட்ரீட் வேல்யூ டபுள். இந்த டீல் பல மாசமா போயிட்டு இருக்கு. அவனுங்களுக்கு இது பெரிய கன்சைன்மெண்ட். அந்த கிரிக்கெட் பெட்டிங்ல வந்த மொத்தத்தையும் தலைவன் ட்ரக்ஸ்ல டைவர்ட் பண்ணிட்டாரு. நம்மளோட ஷார்ப் ஷூட்டர் ஜோ
ரெடியா இருக்கான் சார், ஏக்தம் ரெடி. ரைடு ஆர்கனைஸ் பண்ண எவ்வளோ நேரம் வேணும்? ஒரு நாள் மேக்ஸ். 2 மணி நேரம் இருக்கு. பண்ணலாம் சார், பிளான் பண்ணலாம். அப்பாவை பத்தி நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. யூ ரியலி டோன்ட் ரிமெம்பர் மீ, டு யூ? இல்ல. நம்ம முன்னாடியே சந்திச்சிருப்போம். அப்போ உனக்கு 11 இல்லை 12 வயசு இருக்கும். அப்போ நான் அவங்க அப்பாவோட ரைட் ஹேண்ட் மேனாக இருந்தேன். வி ஒர்க் டுகெதர். ஒன்றா நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். உங்கள் அப்பாவோட மர்டர் எப்படி நடந்ததுன்னு. மர்டரா? நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? நீ அந்த நேரத்தில் உங்கள் அம்மாவோட பாட்டி வீட்டில் தானே இருந்த. யூ ஜஸ்ட் பிலீவ் வாட் யூ வர் டோல்ட், மகேஷ். What do you mean I just believe? இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க? எதுக்காக இப்போ வந்து இதை பத்தி என்கிட்ட சொல்றீங்க? நான் இப்போ சொல்றத நீ கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம், மகேஷ். யூ நீட் டு நோ ஹவ் யுவர் ஃபாதர் டைட். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ராம் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹானஸ்ட் ஆஃபீஸர். ஹானஸ்ட்? அவர் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாரு தெரியுமா? Bullshit. He chose his duty. அவரை கரப்டா காட்டினாங்க, அதுதான் நடந்தது. என்ன சொல்றீங்க? யார் இதை செஞ்சது? தலைவன். தலைவன் தான் அவரை லஞ்சம் வாங்கினதா கேஸ்ல மாட்டி விட்டது. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் தலைவனுக்கு எதிரான கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி அவரை சாகடிச்சிட்டாங்க. இறக்கமே இல்லாம உங்க அப்பாவை கொன்னாங்க. சரி, நீங்க தலைவனை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இத பாரு. என்ன இது? ஓபன் இட். இந்த பொம்மை உங்களுக்கு எங்க கிடைச்சது? இதை நான் அப்ப தொலைச்சிட்டேன். ராம் சாரோட பாடிக்கு பக்கத்துல. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா no child should have to hear that their parents suffered like this. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதும் கேட்கறதும் உனக்கு ரொம்ப முக்கியம். Sir, I know this voice. இது எனக்கு தெரிஞ்ச குரல். தாம்பே, கமிஷனர் கிட்ட உடனே பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. எஸ் மேடம். நேத்து ராத்திரி சீஸ் பண்ண ட்ரக்ஸ், அதோட டீடைல்ஸ் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லையும் வரணும். நாம அவனை ஃபாலோ பண்றோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியணும். மேம், அது தலைவனை இப்படி எல்லார் முன்னாடியும் தாராவியில் சேலஞ்ச் பண்ணுறது
கொஞ்சம் டேஞ்சர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேண்டியது அதுதான். என்னை வெறி பிடிச்சவன் சொல்லட்டும், முட்டாள்னு கூட சொல்லட்டும். அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் சேலஞ்ச் பண்ணோன்னா அவனுக்கு பின்னாடி வர ஆபத்து அவனால யூகிக்க முடியாது. கமிஷனர் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா மேடம்? கமிஷனர் மேல இல்ல, ஆனா அவர் செலக்ட் பண்ண அந்த ஆபீசர் மேல இருக்கு. என்ன வேணும்? தலைவன் வீட்டில் இருந்து எப்போ கிளம்புவார்? அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு போதும். எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அவர் ரொம்ப வருஷமா வெளியவே வரல. ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே அவர் இடத்துல இருந்து அவரை வெளியே கொண்டு வர. அந்த ஃபைல்ல என்ன இருக்கு? தட் ஃபைல், அதில் அவன் மொத்த ஜாதகமும் இருக்கு. எக்ஸ்டார்ஷன்ஸ், மர்டர்ஸ், ஹவாலா ராக்கெட்ஸ், அவனோட மொத்த ஆக்டிவிட்டீஸோட டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்கு. தூக்கு தண்டனை கிடைக்கிறது நிச்சயம். அப்படின்னா எதுக்காக நீங்களும் அப்பாவும் அந்த ஃபைலை சப்மிட் பண்ணவே இல்லை? பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லைன்னா தலைவனை தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பல மினிஸ்டர்ஸோட பிளாக் மணி தாராவி பேங்க்ல தான் இருக்கு. ஸோ அது கஷ்டம். ஒவ்வொரு எலெக்ஷன் வெஹிக்கிளும் தலைவன் போடுற பெட்ரோலில் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போனா அந்த ஆடியோ ரெக்கார்டிங் அது தலைவன் குரல் தானே? அந்த தாலாட்ட நானும் தான் கேட்டேன். மகேஷ், இட்ஸ் அ ப்ரூஃப். அவன் ஒரு போலீஸ்காரனை கொண்டு இருக்கான். மகேஷ், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கோர்ட்ல ஒரு பொம்மையை எவிடன்ஸ் எடுப்பாங்களா? உங்களுக்கு கிடைக்கிற தலைவன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? I'll keep a gun pointed at his fucking door. சுட்டு தள்ளுறான் அவனை. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார், இது இம்பார்ட்டன்ட் கால், பேசி ஆகணும் சார். பேசிட்டு வாங்க. நான் உள்ள வெயிட் பண்றேன், வந்துருங்க. எஸ் சார், தேங்க்யூ. சொல்லுதாஜி. ஜோவை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. உயிரோட இருக்கானா? ஷோரா தெரியல சார். அவன் அட்டாக் பண்ணவனை கொண்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான். அந்த டெலிகேஷன் இருக்குல்ல ஜப்பானோட, அவங்களுக்கு என்ன பண்ணணும் மேம்? ஞாபகம் இருக்கு, ஆனா 6 மணிக்கு மாத்திருங்க. அப்படியே ஹோம் மினிஸ்டரையும் கனெக்ட் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ். மேம், என்னோட பெஸ்ட் ஆஃபீஸர் ஜேசிபி ஜெயந்த் கவாஸ்கர் டிசிபி ராமகிருஷ்ணன் சாருக்கு ரைட் ஹேண்டா இவர் தான் வேலை செஞ்சாரு. நம்மகிட்ட இருக்கிறவங்களையே தி பெஸ்ட். தாராவி பேங்க் சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். குட் ஈவினிங் மேம். ஆனா என்னோட கவர்மெண்ட் அபிஷியல் என்கொயரிக்குள்ள வரவே கூடாது. எஸ் மேம். எஸ் மேம். மேம், ஓப்பனாக ஒரு விஷயம் பேசலாமா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தாராவி பேங்க் அண்டர் வேர்ல்டுக்கு ஒரு ஆக்சஸ்னு. ஆனால் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு எனக்கு தெரியும் மேடம். ஷிப்பிங் போர்ட்ஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும், கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும்
ரியல் எஸ்டேட்ஸ்ல இருந்து உங்க கேபினெட் வரைக்கும் தலைவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆனா எதுக்கும் ஆதாரம் இல்லை. மும்பையில இருந்து துபாய் வரைக்கும் பெரிய பெரிய பிசினஸ்மேன், ஆக்டர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் அவர் கைக்குள்ள. இது 30,000 கோடி மதிப்புள்ள எம்பையர் மேம். ஆனா அந்த எம்பையர் தாராவியோட 30,000 தெருக்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு. மேம், இந்த ஆபரேஷன் கஷ்டமானது மட்டும் இல்ல, ஆபத்தானதும் கூட. இதை சக்சஸ்ஃபுல் ஆக்குறது உங்களால மட்டும்தான் முடியும். ஐநோ ஜெயந்த், அதுக்காகத்தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எப்போ தேவையோ என்கிட்ட இருந்து கிடைக்கும். யூ ஹாவ் மை வேர்ட். தேங்க்யூ மேம். ஜெயந்த் ஒரு டீமை ரெடி பண்றாரு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை டாப் ப்ரையாரிட்டியா நாங்க வச்சுக்கிறோம். குட் லக் கமிஷனர். தேங்க்யூ மேம். ஜெய் ஹிந்த். ஜெயந்த். ஜேசிபி, மேம், நீங்க போலாம் கமிஷனர். நான் அவர் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். எஸ் மேம். எப்படி இருக்கீங்க ஜெயந்த்? ஐம் ஃபைன். அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்தாங்க நீங்க தேடிட்டு இருந்தது. கிரிக்கெட் லீகோட பணம் எல்லாம் தாராவி பேங்கோட கோடவுன்ல தான் இருக்கு. அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இப்போ நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாரு இந்த சீட்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களால தான் இந்த சீட்ல உட்கார முடியும். இதை ஜெயிக்கிறதுக்கு தலைவன் மாத்திரைக்கு 700 கோடி கொடுக்குறாரு. அந்த 70 சீட்டை ஜெயிக்கிறதுக்காக இதுல ஜெயிச்சிட்டா மாத்திரை மகாராஷ்டிராவுக்கு கிங் ஆயிடுவான். அந்த தலைவன் கிங் மேக்கர் ஆயிடுவான். இது நடக்க விடாம நீங்க தடுக்கணும்னு நினைச்சா யூ கேன் கவுண்ட் ஆன் மீ மேம். Janavi. Not ma'am. I'm so happy to see you again, Jayant. எப்படி இருக்க ஹீரா? பேங்க்ல இருந்து ட்ரைனிங்க்கு மும்பை அனுப்பினாங்க. 2-3 நாள் இங்கதான் இருப்பேன். உள்ள வா ப்ளீஸ் வா. டீ குடிக்கிறியா? அது 9:30-10:30 மணிக்கு வேலைக்காரி வந்துடுவா. ஆனால் இன்னைக்கு நான் போட்டு தருவா. வேண்டாம். 2 நிமிஷம். இல்ல,
எங்க தங்கி இருக்க ஹீரா? உட்கார ப்ளீஸ். அப்ப விட இப்போ ரொம்ப வளர்ந்துட்டா. எப்படி கொல்ல போற? தெரியல. ஆனா கண்டிப்பா கொல்லுவேன். நீ ஜாகிரதையா இரு ஜெய். சார் குட் மார்னிங் சார். ஜோவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரான்சிஸ் தாராவிக்கு போயிருக்காரு சார். ஏர் சர்வேலன்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் சார். இவங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் அனிதா பாட்டில், நம்மளோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எக்ஸ்பர்ட். இவங்க அப்பாவும் ஃபோர்ஸ்ல இருந்தார். 26/11 இறந்துட்டாரு. ரியல் ஹீரோ. மும்பை பாம்ப் ஸ்குவாடோட டாப் டெக்னீஷியன். பாம் டேபிள் அங்க இருக்கு சார். உட்காருங்க. Well done, Chatru. Good job. தாராவி, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா எதுவுமே மாறல. தலைவன் இந்த ஏரியா ஃபுல்லா செக்யூர் பண்ணி வச்சிருக்கான். அதாவது தாராவில இதுதான் அவனோட கோட்டை. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு சந்தும், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஃபுல்லா இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. சில இடத்துல சீக்ரெட் பேசேஜ் இருக்கு, மற்ற இடத்துல சீக்ரெட் டனல்ஸ். அவன் வீடு எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது. இதுதான் அவனோட பலம். இந்த ஏரியா அவனோட டார்ச்சர் சேம்பர். எல்லா எவிடன்ஸ், பாடிஸ், அவனோட எதிரிகள், எதிரா சாட்சி சொல்றவங்க எல்லாரையும் இங்க வச்சு துண்டு துண்டா வெட்டி அவனோட நாய்களுக்கு போட்டுருவான்.
ஜோ இப்போ இங்க தான் இருப்பான். உயிரோட இருந்தான். இதான் கோயிலோட லொகேஷன். அப்புறம் இது தலைவனோட வீடு. தலைவன் வீட்டில இருந்து கோயிலுக்கு வர 2 வழி இருக்கு. ஒன்னு இந்த சின்ன ரூட், இன்னொன்னு இந்த பெரிய வழி. சின்ன ரூட்டாக எடுத்துக்கலாம். மினிமம் எக்ஸ்போஷர். வேண்டாம் தஞ்சி, தலைவன் பெரிய ரூட்ல தான் போவான். ஏன்னா அவன் எப்போ எங்க போனாலும் கார்ல தான் போவான். கவர்டா இருக்கணும்ல. சின்ன ரூட் வழி அவனோட கான்வாய் போறது ரொம்ப கஷ்டம். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஷார்ட் டர்ன். இங்க அவனோட கான்வாய் கண்டிப்பா ஸ்லோவாகி தான் தீரணும். அந்த தேவடி அப்பாயில இங்கேயே தூக்குறேன். கார் 100% புல்லட் ப்ரூஃபாக தான் சார் இருக்கும். ஷார்ட் எப்படி சார் எடுக்கிறது? வண்டியிலேருந்து சாசிஸ் மார்க்கிங் எடுக்கணும். உங்களை யார் சார் இங்கே அனுப்புனது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேலன்ஸ் டெலிவரி போது வாங்கிக்க. சீக்கிரம் வேலையை முடிக்கணும். முடிஞ்சிடும் சார். நாளைக்கு மறுநாள் முடிஞ்சிடும் சார். ஏர்லி மார்னிங் வேணும். டபுள் பேமெண்ட் வாங்கிக்க. நீங்க 2 பேரும் சோஷியல் மீடியா சேட்டரை மானிட்டர் பண்ணணும். ஓகே சார். ஓகே சார். கீப் மீ அப்டேட்டட். இவ்வளவு காலையில வீரா எங்க போயிருக்கான்? அவனை கூப்பிட்டு. அப்பா அவர் ஏதோ வேலையா போயிருக்காரு. சாயந்தரத்துக்கெல்லாம் வந்துருவாருப்பா. அம்மா எனக்கும். என்னாச்சு? என்னாச்சு? அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா சீக்கிரம் அந்த காக்காவெல்லாம் விரட்டுங்க. அப்பா குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் அப்பா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. நீங்க அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணும் ஆகல. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்லப்பா. நீங்க அமைதியா இருங்கப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது.
கணபதி பாப்பா மோரியா சார். கணபதி பாப்பா மோரியா. கமின் ஈகிள், கமின் ஈகிள். ஈகிள் கமிங் சார். இன் பொசிஷன். வீட்டுக்கு வெளியில 2 வண்டி இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓவர். கீப் அப்டேட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். அனிதா உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்டேட் பண்ணு. ரெடி சார்லி. ஓவர். Give me remote access of the transmission from the drone. எஸ் சார். Got it. Anita, on my count. Tango in position. Now. Take your shot now, Joe!
என்ன அப்டேட்? ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க சார். ஆனா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல சார். அந்த ஆளு செத்துட்டான் தானே? உயிர் இல்லைன்னா ஆம்புலன்ஸோட சைரன் எப்படி அடிக்காது? ஆனா இது கிளீன் ஹிட் சார். அந்த ஆள் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க? வீட்டுக்கு. தலைவன் வீட்லயே எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான். ஹலோ, யாரு தலைவனை சுட்டாங்க மகேஷ்? மகேஷ் பதில் சொல்லு. தலைவனை யாரு சுட்டாங்கன்னு சொல்லு. வாட்? தலைவன் எப்ப கிளம்புறாருன்னு நீ யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்ல இல்ல, நான் யாருக்கும் சொல்லல. உனக்கு எதுவுமே தெரியாதா? மகேஷ் 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 யாரு உன் பக்கத்துல? அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். ஹலோ, இங்க பேசு. யார் அது? வீட்ல இருந்து பண்ணிருந்தாங்க. அப்பா அப்பாவா? எக்ஸாக்ட் 5 o'clock ஜெயந்தியோட எனக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜெயந்த்னா யாரு மேடம்? ஜெயந்த் கவாஸ்கர், ஜேசிபி. ஓகே மேடம். யா ஷோ. இன்று காலையில் மங்கள்மூர்த்தி ஸ்ரீனிவாசன் தலைவன் மீது தாராவியில் அவர்கள் மீது தாக்குதல் நடந்தது. அங்கு பல இடங்களில் வெடிகுண்டு வெடித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. ரைட் போலீஸ் அவர்கள் வேலையில் துரிதமாக முனைந்துள்ளார்கள். ஃபேமிலி கூப்பிடுங்க. வாங்க. நீ வராத. ஃபேமிலி மட்டும்தான். உள்ள அலவுட் இல்லை. மைக்கேல்,
Shiva, I'm really very sorry. We tried everything. My God! It's a surge. A medical miracle. It's also called proximal lucidity. Give me 50 mg steroid. We still have hopes. Go on fast. Move, move. என்னாச்சு சார்? தலைவன் பொழைச்சிட்டான். பிஹாரி அண்ட் நேபாளி 2 பேருக்கும் டைம் முடிஞ்சு போச்சு. கில் தம். சார் சார் ஹே கான், ஏன் இந்த எக்ஸைட்மெண்ட்? என்னாச்சு சொல்லு. தலைவன் ஃபேமிலி மெம்பர்ஸை ட்ராக் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார், இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு சார். கமல் ஹேமராஜ் கொலாவால இருக்காரு. ஆர்டிஸ்டா பெயிண்டிங் பண்றாரு. வீரபத்ராவோட பாய் ஃப்ரெண்டு. குட் ஜாப் கான். சொல்லுங்க, யார் வேணும் உங்களுக்கு? இந்த ஒர்க் ஷாப் வந்தா? ஆமாம், என்னதுதான்? ரஃபிக்கு வண்டியை கொடுத்தியா? சாசஸ் நம்பர் வாங்க சொல்லி. நீங்கள் யாருங்க? என்னென்னமோ பேசுறீங்க?
இன்னைக்கு அவ gift வர வேண்டியதா இருந்தது. லைஃப்ல முதல் தடவையா அவளுக்கு பிடிச்ச மாதிரி gift ஆர்டர் பண்ணேன். அவளுக்கு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா. நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன், நான் வர்ற வரைக்கும் கிஃப்டை திறக்க கூடாதுன்னு. நாம அன்பாக்ஸ் செய்யும்போது அதை நாம வீடியோ எடுத்து உங்க அம்மாவுக்கு அனுப்பலான்னு சொன்னேன். அப்பதான் தாஜ் உன் மேல எவ்வளவு அன்பு காட்டுறான்னு உன் அம்மாவுக்கு தெரிய வரும். ஆனா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே சார். இனி நான் எப்படி வாழ போறேன்? இதை விடக்கூடாது சார். மொத்தம் அந்த தேடிய பசங்களுக்கு அவனையும் சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா விடக்கூடாது சார். ஜெயந்த் எவ்ரிவன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் நீங்கள் எல்லாம் என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில கிரிமினல்ஸ் மும்பை தங்களோட சாம்ராஜ்யம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தட் தே ஆர் அபவ் த லா. அவங்கள தடுக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏய் ராஜன், என்னடா காலையில இந்த டார்ச்சரு? அத்தனை வாட்டி ஏன்டா ஃபோன் பண்ண? என்னாச்சு சொல்லு. உட்கார் உட்கார். புது கமிஷனர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்படியா? எங்கள் மும்பை போலீஸ் ஃபோர்ஸ் இந்த நெக்ஸஸை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் செயினை அப்படியே பிரேக் பண்ணுவோம். இவன் தான் கமிஷனர். யார் அவன்? ஜெயந்த் கவாஸ்கர். தலைவன் இவனுடைய மகனை கொன்னாரு. அதே ஷூட் அவுட்ல நம்ம மைக்கேலையும் ஜெயில தூக்கி போட்டான். தெவிடியா பையன். அண்ணா, ஜோவை நீங்கள் அந்த அளவுக்கு நம்புறது கரெக்ட் இல்லைண்ணா. அவனும் இன்வால்வ் ஆகிருக்கலாம் அப்பாவோட அட்டாக்ல. என்னடா பேசுற? அவன் தான் என்னோட உயிரை காப்பாத்தணும். உனக்கு தெரியும்ல. சும்மா உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத. இல்லை சிவா, அப்படி இல்லை.
அவனை உன் கூட வச்சுக்கோ. ஆனால் ஒரு தடவை அவனை நமக்கு நம்பிக்கை கொடுக்க சொல்லு, சரியா? தலைவன் கூட அவருடைய வேலைக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் என்ட்ரி கொடுக்கறதில்ல. ஆ அவர் தான் தூங்கிட்டு இருக்கார்ல. நீ என் தங்கம்ல, உன் பேச்சு அவருக்கு கேக்கும்டா. இல்ல நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். அவரு நீ சொன்னாதான் கேட்பாரு. நான் தான் அவர்கிட்ட தினமும் பேசுறேன்ல. தாத்தா, நேத்து எங்க ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் நடந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். சொல்லுமா, பேசுமா ப்ளீஸ். என் செல்லம்ல குட்கள்ல ஒரு தடவை பாடுமா. ஆரிராரோ 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 ஆராரோ என்னை தேடி வந்தாயோ, உன்னை பிரியாமல் நான் உன்னோடு இருக்கிறேன். கவலை இல்லாமல் நீ கண்மூடு கண்ணே, இதமான தாலாட்டு உனக்கே என் கண்ணே. அப்பா அப்பா அப்பா, அஜன் எங்க இருக்க? சிவா! அப்பா அப்பா, சிவா! அப்பா அப்பா அப்பா, என்னமாச்சு? அப்பா அப்பா அப்பா, வலிக்குதாப்பா? வலிக்குதா? அப்பா எழுந்துட்டாரு, பாத்தியா சிவா? மகேஷ் இங்கிருந்து போயிடு. எங்க கிளம்புற? ப்ளீஸ் மகேஷ், நான் உன்கிட்ட பேச விரும்பல. நேத்து ராத்திரி எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. நம்ம தாராவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன தாராவி, நம்ம கட்டி உயர்த்தின தாராவி, நம்ம எதிர்காலமான தாராவி என் கண்ணு முன்னாடியே நாசமாகுது. அப்போ நான் நம்ம எல்லாரோட தெய்வமா இருக்காரே அந்த மகாசிவன், அவரை கையெடுத்து நான் கும்பிட்டேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவரு ஆலகால விஷத்தை குடிச்சாரு. என்னோட தாராவிய காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மலையை ஏத்துக்க மாட்டேன். சொல்லுங்க.
நீங்க காட்டுற இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இல்லனா என்ன ஆயிருப்பானோ? உங்களாலதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கு. தாராவியில இருக்கிற ஒவ்வொரு வீடும், தாராவியில இருக்கிற ஒவ்வொரு சந்தும், தாராவியோட ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாமே இந்த தலைவனோட ஃபேமிலி தான். உங்களோட இந்த அன்புக்காக கோமால இருந்து என்ன என்னோட சமாதியில இருந்து கூட எழுந்து வருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் திரும்பவும் பசி எடுக்குது. தலைவன் அதுங்களுக்கு மட்டன் விருந்து வைக்க போறேன். என்னோட தாராவியை காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மழையை ஏத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. நம்ம 2 பேரோட வழியும் ஒண்ணுதான் மேடம். நம்ம அதுல முன்னுக்கு வரணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். புதுசா ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிறது. நமக்கு வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சா உபயோகம் இல்லையோ அதை தூக்கி எறியணும். அந்த மாதிரி ஒரு குப்பை தான் மாத்திரை. அந்த குப்பையை தூக்கி போடுறதுக்கு நான் ரெடி. நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எதை தூக்கி போடணும்னு. கவாஸ்கரா இல்ல எலெக்ஷனா? சார் தங்கம் மத்தேவுடைய அப்பைய தலைவன் தொட நடுங்கி நாய். சார் மேடம் எப்படி இருக்காங்க சார்? ரொம்ப பயந்துருக்கா. ஆனா ஷீஸ் ஆல் ரைட். பிக்கப் பண்றதுக்கு நேத்தே போகலாம்னு நினைச்சேன். சார் நான் இன்னொரு பேட் நியூஸோட வந்திருக்கேன் சார். தலைவன் சிஎம் மேடமோட பேசியிருக்காரு. அவங்க 2 பேரும் ஒன்னா ஆயிட்டாங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. டஜி, மொத்த டீமையும் வீட்டுக்கிட்ட அசம்பிள் ஆக சொல்ல. அதுதான் இனிமே நம்மளோட புது வார் ரூம். சார் சொல்லு. ஹலோ. ஹலோ பாய். சாரி நான் உங்களுக்கு லேட்டாக கால் பண்ணேன். ஆனால் விஷயம் என்னன்னு சொல்லு. விஷயம் என்னன்னா பாய், அது நான் கொலாபா போயிருந்தேன்ல, அங்கே உங்களோட தம்பி வீரா இருக்காருல்ல, அவரை பார்த்தேன். என்ன இந்த விஷயத்த சொல்ல தான் ஃபோன் பண்ணியா? வேடா ஃபோனு. அட இல்லை இல்லை, நான் அதுக்காகலாம் கால் பண்ணல. நான் பண்ணது அவருக்காக தான். ஆனால் எனக்கு அங்கே வீரா அவர் ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்ததை பார்த்தேன். அதாவது ஃப்ரெண்ட் மாதிரியான ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னா ஒரு பையனோட நான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் பாய். அது உங்களுக்கு நான் இதை எப்படி சொல்கிறது பாய்? சரி பாய், நான் ஒன்று பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீங்களே ஒரு வாட்டி பாருங்களேன். ஒரு நிமிஷம்.
அது என்னோட டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன். நீ இங்கேயே சேஃபாக இருக்கலாம். உனக்கு ஒன்றும் போயிட்டு வாங்க. He can't hurt me if he can't hurt you. என்ன வேணும்? அட என்ன வேணும்? வீரபத்ரா யாருன்னு தெரியுமா? என்னுடைய ஃப்ரெண்டு தான். கமல் 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 ஹோல்ட் ஆன், ஐ அம் கமிங். நான் வந்துட்டு இருக்கேன் கமல். கமல் ரெண்டாவது நம்பருக்கு 2 டீ கூட. பாய் பின்னி எடுத்துட்டீங்க போல. பயபுல கத்துறது செம்மையா இருந்துச்சு. என் தம்பியோட பொண்டாட்டியா வரதுக்கு இப்படி பிளான் பண்ணுவான்னு நினைக்கல. அவன் உண்மையாவே ரொம்ப பயந்துட்டானா? என்னை வீராவை பார்க்கவே மாட்டான். ஆனா இப்ப வீராக்கு தான் நம்ம புரிய வைக்கணும். இல்லைன்னா கிளம்பி போயிடுவான். மறுபடியும் அவனோட பூல சப்ப. என்ன ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? கமல் 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 கமல். சார் என்ன சாப்பிட்றீங்க? 4 चिकन कीमा, 4 तंदूरी रोटी, 4 चिकन तंदूरी, 4 सीख कबाब पुदीना के साथ, சட்னி மறந்துடாத. அப்புறம் பச்சை மிளகா. ஓகே, இங்க செமையா இருக்கும் பாய். நீ சாப்பிட்டுருக்கல? ஓகே. இல்லையா? இங்க செமையா இருக்கும். அப்பாவும் இப்போ அந்த தேவடியா ஜான்வி சூர்யாவோட சைட்ல இருக்காரு. பாய் எனக்கு தெரிஞ்சு அது வீராவோட ஐடியாவா தான் இருக்கும் தோணுது. அவன் தான் ஏதாவது ஒன்று சொல்லி தலைவனோட மைண்ட் மாட்டான். அப்பா அந்த பூல் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டார். அவருக்கும் தெரியும் அவருக்கு அப்புறம் தாராவிய பாத்துக்க போறது நான் தான். பாய் செம்மையா இருக்கலாம். எங்கடா போற? வேற ஏதாவது வாங்கி சாப்பிடு. நான் வரேன், இதோ வந்துடுறேன். அப்புறம் வேற ஏதாவது சொல்லவா? நல்லா சாப்பிடுங்கடா. கபாபு மட்டும் நல்லா சூப்பரா இருக்கு. என்னடா பொட்ட, எதுக்குடா இங்க வந்த? கிளம்பு. चल निकल. கெடுக்கிறதுக்குன்னு வரும். மும்பை மாநகரின் முக்கிய பகுதியில் இன்று மதியம் பெரிய தாக்குதல் நடந்தது. கிடைத்த தகவலின்படி இந்த தாக்குதலில் தாராவி டான் என அழைக்கப்படும் தலைவனின் மூத்த மகன் சிவா கொடூரமாக கொல்லப்பட்டார். சிவாவை கொடூரமாக கொலை செய்தது இளைய மகன் வீரபத்ரன் என தெரிய வந்துள்ளது. கொலை நடந்த இடத்தை போலீசார் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் இடையே உள்ள தகராறே காரணம் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர். வீரபத்ரன் தலைமறைவாக உள்ளார். இதன் காரணமாக தாராவி பதட்ட நிலையில் உள்ளது. தலைவன் ஆட்கள் வீரபத்ரனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என தகவல் வந்துள்ளது. தாராவியில் அவர் ஏற்படுத்திய கொள்கையின்படி அவருடைய இளைய மகனை மன்னிப்பாரா இல்லை அவரையும் தண்டிப்பாரா என்பது தாராவி மக்களிடையே பெரும் கேள்வியாக உள்ளது.
சார் சிஎம் ஸ்பீக்கர்ல போடு. How the fuck did this happen? How? I'm sure you're involved in this. இட்ஸ் a clear case of internal rivalry. எங்க ஆளுங்க யாருமே அங்க இல்ல. ப்ளீஸ் என்னோட ஃபோர்ஸை ப்ளேம் பண்ணாத ஜான்வி. என்ன பேர் சொல்லி கூப்பிடாதடா உங்க அம்மாவோட ஒக்க. என்ன சொன்ன? உம்மால ஒக்கன்னு சொன்னேன். அவனை கண்டுபிடிடா. I want him fucking brought in. இந்த ஆட்டம் இனிமே உன் கண் பார்வையில் நடக்காது. Clear? So you can just go fuck yourself. Ma'am. ஹலோ. ஏய் வைக்காதடா. போன வைக்காத. மோட ஒக்க. தலைவா, அந்த ஜான்வி ஆர்டர் கொடுத்துட்டா. பசங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க பாடிக்காக. நானும் போட்டுமா தலைவா? என் பையன் சிவாவை நானே கொன்னுட்டேன். என் பையன் சிவாவை நானே கொன்னுட்டேன். இல்லை, நான் தான் கவாஸ்கர் பையனை நான் தான் கொன்னேன். ஆனா அவன் என் பையன் என்கிட்ட இருந்து தூரமா பிரிச்சுட்டான். இது என்னோட கர்மா. தலைவா, இல்லை, அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பதிலாக பாஸ்கர் நான் கொன்னு இருக்கணும். ஹலோ, கவாஸ்கர். இப்போ சரிக்கு சரி அடிச்சலையா? கரெக்டா? நான் இன்னும் முழுசா ஒன்னு அழிக்கலடா. இன்னும் என்ன வேணும்? ஒரு பையன் எப்படியோ செத்துட்டான். அடுத்தவனையாவது காப்பாத்துறியா இல்லையா? யாரை காப்பாத்திருக்கணும் அவனை தான் கொண்டுட்டேன். வீரா அவன் கூட இருந்தானா? அவனை உடனே அனுப்பிடு. ஒரு அப்பனா உயிரோட இருக்க அருகதையே இல்லடா உனக்கு.